பாமகவுக்கு எதிராக அது யாருக்காவது போடணும், அது திமுகவுக்கு போடுவோம். எதுக்கு போடுற? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்க துப்பு இருந்துச்சாடா ஸ்டாலின்? ஒரு பொது தொகுதி, ஒரு தொகுதி. இதை விடவாட ஆதி தமிழ் குடிகள். திராவிடம் எப்போதும் ஆதி தமிழ் குடிகளை பறையறை ஆதி திராவிடர் என்று சொல்லும். தமிழ் தேசியம் ஆதி தமிழர் என்று பெருமையோடு அழைக்கும். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடா புரிஞ்சு. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ ஸ்டாலினுக்கே போடு. போடு. எத்தனை நாளைக்கு போட்டுருவ? நீ போட்டுக்கிட்டே உன்னை தூக்கி 65 பேரை சுடுகாட்டுல போட்டுருக்காரு. அங்க ஒரு 20 பேரு 85 பேரை போட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேரை போடுவாரு. நீ போடு, நீ போடு, போடு ராஜா. இவங்கெல்லாம் மாறி ஒரு ஃப்ராடு கூட்டத்தை நீ பாத்திருக்கேடா? எதிர்கட்சியா இருக்கும்போது நான் தலைவராக முதலமைச்சரானால் முதல் என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்த நீ பாரு ஒரு காணொலி. முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான் போடுவேன் ஐயா கருணாநிதி. அதுக்கப்புறம் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலிலே கையெழுத்திட்டு மதுக்கடைகளை மூடுவோம். அம்மையார் ஸ்டாலின் கழக ஆட்சிக்கு வந்தால் தலைவர் சொல்லியிருக்கிறார் முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான். அதனாலதான் நாங்க என்ன பாடுபடுறோம்? அவங்க ஒழிக்க மாட்டாங்கடா, நம்ம இவங்களை ஒழிச்சிருங்களா? ஊழல் லஞ்சத்தை யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், நான் ஏற்கிறேன். அதுக்கு முதல்ல இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும். 9 லட்சம் ரூபாய் கடன் ஆகி போச்சு, எப்படி கட்டுவேன்? Why you are worrying about this? Don't worry. Be happy. உதயநிதி, அருள்நிதி, தயாநிதி, கருணாநிதி எல்லா நிதியும் அவங்க வீட்டுல இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கவே ஒருத்தர் 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 1,80,000 கோடி, 2,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி வச்சிருக்கான். பச்சை மட்டை எதுக்கு பணம் வச்சிருக்கு? பணம் மரம் வச்சிருக்கு. எதுக்கு டார்க் ரூம் இருக்கு? வச்சு வெளுத்து கொடுக்கல கொண்டு போட்டோம்னா சரியா போச்சு. 50 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் கட்டலாம். அவ்வளவு காசு வச்சிருக்கான். You don't worry, be happy. தைரியமா பார்த்துக்கணும். பரந்தூர்ல விமான நிலையம் இதே லஞ்சம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. கட்ட மாட்டான், கட்ட முடியாது. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நல்லா குடிசையை போட்டு அங்கேயே படுத்துக்கிறேன் பரந்தூர்ல. நான் வெளியில இருந்தாலும் போராடும். உள்ள ஜெயில் ஒண்ணி வச்சுன்னு வச்சுக்க, அது ரொம்ப பத்தி எரிஞ்சிடும். அவங்க சிக்கிக்கிட்ட மட்டும் படுற பாடு இருக்குல்ல, ஐயோ இவனை சமாளிக்க முடியலையே அப்படின்னு. மொத்த அமைச்சர் ஒரு பிள்ளைப்பா, ஒரு பச்சை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளையை சமாளிக்க முடியாம நான் எனக்கு காலையில நின்று பேச நேரம் தரது இல்ல. ராத்திரியில வேணா பேசிட்டு போ. எந்த இடத்துல உனக்கு நின்று பேச இடம் இல்ல. சரி என்னதான்டா பண்ற பாருங்க. இவங்க படுத்தா பாட பாருங்க. நான் என்ன நினைப்பேன், அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் தான் நம்மள நினைக்கிறது இல்ல. நம்ம அம்மா அப்பா விட்டு பழகிருச்சுப்பாங்க. இது ஒரு மது பழக்கம் மாதிரி, மதம் சாதி மது இது மாதிரி ஒரு போதை ஆயிடுச்சு. இந்த திமுக ஓட்டு போடுறது, உதயசீரன் ஓட்டு போடுறது இதெல்லாம் நீ விட்டு. ஆனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற என் அன்பு உறவுகள், தேமுதிகவில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்க அண்ணன் இந்திய அமைதிப்படை பீஸ் கீப்பிங் போர்ஸ், பீஸ் கில்லிங் போர்ஸ் கொண்டு இந்தியா நிறுத்தும் போது எங்கள் இனத்தின் எதிரி நாங்க சிங்களனோடு பிரேமதாசாவோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்திய ராணுவம் அடிமையோடு இருக்கும்போது பிரேமதாசா இந்தியாவை இங்க கால் ஒன்றை விட்டுறக்கூடாதுன்னு அவனை நினைச்சான். அதனால எங்க அண்ணனுக்கு ஆயுத உதவி செஞ்சான். எங்க அண்ணனை மறுக்காம வாங்கிக்கிட்டு அடிச்சு இந்தியாவை விரட்டி விட்டாரு. அது மாதிரி நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்ப பொது எதிரி திமுக அடிச்சு விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல தேர்தல்கள் தன்னலமற்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நான் உங்களோட கூட்டணி வைக்காம தனிச்சுதான் உங்களை ஆதரிச்சேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களை கூட்டணி வைக்கல. என்னை கொஞ்சம் ஆதரிச்சு அது தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க.